மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது 3வது பதிவு கணக்கு பதிவுகளுக்கு புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 31 முதல் 45 வரை பாடம் 1 முதல் 10 பாடங்களுக்கு தனித்தனியாக போடப்பட்டிருக்கு. அனைத்து மாணவர்களும் இதை நன்றாக படித்து தேர்வில் முழு மதிப்பெண் பெற வேண்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம். பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து. உயர் லாபம் பின்வரும் இரண்டுக்கும் இடையேயான வேறுபாடு. சராசரி லாபம் மற்றும் சாதாரண லாபம். ஒரே வகையான நிறுவனத்தின் சராசரி லாப விகிதமான கருதப்படுவது சாதாரண லாப விகிதம். பின்வருவற்றில் எது சரியானது? உயர் லாபம் = சராசரி லாபம் - சாதாரண லாபம். சரியற்ற இணையினை காணவும். ஆண்டுத்தொகை முறையில் நற்பெயர் = சராசரி லாபம் × ஆண்டுத்தொகை காரணிகளின் தற்போதைய மதிப்பு. மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு. மறுமதிப்பீட்டில் சொத்துக்கள் மதிப்பு உயர்வது ஆதாயம். கூட்டாளி சேர்ப்பின் போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பு செய்யும் போது ஏற்படும் லாபம் அல்லது நட்டம் யாருடைய முதல் கணக்குக்கு மாற்றப்படுகிறது? பழைய கூட்டாளிகள். கூட்டாளிகளில் புதிய லாப பகிர்வை விட பழைய லாப பகிர்வு வீதம் அதிகமாக இருந்தால் அந்த வேறுபாடு டேஷ் என அழைக்கப்படுகிறது. தியாக வீதம். கூட்டாளி சேர்ப்பின் போது புதிய கூட்டாளி நட்பிற்காக கொண்டு வரும் தொகை யாருடைய முதல் கணக்கில் வர வைக்கப்படும்? தியாகம் செய்த கூட்டாளிகள். கூட்டாளி சேர்ப்பு தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் இது உண்மையானது அல்ல. ஏற்கனவே உள்ள ஒப்பந்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்படாது. சராசரி லாபம் ரூ.25,000, சாதாரண லாபம் ரூ.15,000 இருக்கும்போது உயர் லாபம் ரூ.10,000. 2017 கணக்கேட்டின்படி லாபம் ரூ.35,000. லாபத்தில் சேர்ந்துள்ள திரும்ப திரும்ப நிகழாத வருமானம் ரூ.1000 மற்றும் 2017 ஆண்டில் ஏற்பட்ட அசாதாரண நட்டம் ரூ.2,000 எனில் சரிக்கட்டப்பட வேண்டிய லாபம் ரூ.36,000. ஒரு வியாபாரத்தில் மொத்த மூலதன மதிப்பு 1,00,000, சொத்துக்கள் 1,50,000 மற்றும் பொறுப்புகள் 80,000. மூலதனமாக்க முறையில் நற்பெயர் மதிப்பு ரூ.30,000. பட்டியல் 1 மற்றும் 2 ஒப்பீடு செய்து சரியான விடையை கீழ்கணக்கிட்டுள்ள சரியான குறிப்பீட்டை பயன்படுத்தி தெரிவு செய்யவும். இதனுடைய விடை அடுத்த பகுதியில் இருக்குது. மாணவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை முழுமையாக கட்டுங்க. நீங்கள் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். நன்றி. அடுத்த வீடியோவை பார்ப்போம்.